அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அல் மதத் யா அப்துல் காதிர் யா ஷேഖி லா தன்சானி. அல்ஹம்துலில்லாஹ். பக்தாத் ஷெரீஃபுடைய அந்த ஜியாரத்து பயணத்தில் நாங்கள் ஏப்ரல் 29, 2024 நாங்கள் முதல்ல காலை டைம்ல கசாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்துக்கு போறோம். அதாவது எல்லா மதரசாக்கள்லயும் முதல்ல பிரேயர் பைத்தா நவ்விர் இலா ஹஸமான்னு படிப்போமே. அல்லாஹ் கசாலி இமாமுடைய கல்வ ஒளி அவாக்குனது போல, அவங்களுக்கு ஈமு கொடுத்தது போல, அவங்கள போல எனக்கும் ஒளிவாக்கு, எனக்கும் ஈமத்தை அப்படிலாம் கேட்போமே. அது பக்கத்துல இருந்து படிக்கிற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். மீசிலித்து கண்ணீரோட நாங்க படிச்சோம், துவா கேட்டோம். அல்லாஹ் கபூல் செய்யட்டும், எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். நாடங்கள் தந்தருள்வாய் ஒளிவாக்கி வைத்தது போல் எங்களின் பல்புதனை ஒளிவாக்கி தந்தருள்வாய். மகனுக்கு எல்மை கொடுத்தது போல் மேலான முதனை எங்களுக்கும் தந்தருள்வாய். மாமின் கர்மம் லேசாகி வைத்தது போல் எங்களின் கர்மங்களை லேசாக்கி தந்தருள்வாய். மாமின் நாட்டம் நிறைவேற்றி வைத்தது போல் எங்களின் நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வாய். மாமின் பாவை கபுலாகி வைத்தது போல் எங்களின் வாதனையும் கபுலாகி தந்தருள்வாய். எல்லோரும் கூடி உன்னை ஓடி மிக புகழ்ந்தோம், உதவியில தேடி வந்தோம். செய்தி பொருட்டால் சந்தோஷம் பெற்றிடவே சொந்த பரிதனிலே சிறப்புடனே சொல்லிடுவாய். மங்களம் உண்டாகவே மகிழ்நோயின் புகழாய் சுமுடனே வாழ்ந்திருக்க மனிதே நாம் ஓதிடுவோம். சுமுடனே வாழ்ந்திருக்க மனிதே நாம் ஓதிடுவோம். சுமுடனே வாழ்ந்திருக்க மனிதே நாம் ஓதிடுவோம். இவங்க கசாலி இமாமுடைய அசல் பெயர் முகமது. அவங்க வாப்பாவும் முகமது தான், அவங்க வாப்பாவும் முகமது தான். அபு ஹமீதுன்னு அவங்க குனியத்து பெயரால் அழைக்கப்படுவாங்க. கசால்ட பகுதியில ஹிஜ்ரி 450 பிறக்கிறாங்க. இவங்க வாப்பா சரியான இறைபக்தி மிகுந்து நல்லோர்கள் நாதாக்களோட தொடர்புள்ள ஆளு, சரியான உழைப்பாளையும் கூட. இதனால அவங்க எல்லோருக்குமே இல்மு உடையவர்களுக்கும் இல்மு சம்பந்தப்பட்ட மதரசாக்களுக்கும் நிறைய உதவி செய்வாங்களாம். இவங்க தன்னோட பிள்ளைய முகமது அஹ்மத் என்ற அந்த 2 பிள்ளைகளையும் மார்க்க ஞானம் கற்க தகுந்த ஆசிரியர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இமாம் கசாலி ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதிலேயே குர்ஆனுடைய ஞானங்கள் எல்லாமே பெற்று சட்ட திட்டங்கள், விஞ்ஞானம் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கி ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், ஜெயினுல் ஆபிதீன் இது போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. 5ஆம் நூற்றாண்டினுடைய முஜத்தித். அந்த காலத்துல மார்க்க ரீதியா ஏற்படுற எல்லா குழப்பங்களையும் நீக்கி வைக்கிறவங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒரு முஜத்தித் இருப்பாங்க. இவங்க 5ஆம் நூற்றாண்டினுடைய முஜத்திதா அழைக்கப்பட்டவங்க. நிலாமியா மதரசால கல்வி கற்றாங்க. பக்தாத் ஷெரீஃப்ல உள்ள நிலாமியா மதரசால அங்கேயே தலைமை பொறுப்பாளராக, தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பேற்கிறாங்க. முஅத்தஸிலா போன்ற 15க்கும் மேற்பட்ட பாத்திலான கொள்கையை முறியடிச்சவங்க. இவங்க பல கிதாபுகளை கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா முகாஷஃபத்துல் குலூப், இஹ்யா உலுமுத்தீன். இஹ்யா உலுமுத்தீனால கசாலி இமாம் தானே ஞாபகம் வந்துடும். இந்த இஹ்யா உலுமுத்தீனை பல பகுதிகளா எழுதி வச்சாங்க. இத அவங்க படிச்சா, இஹ்யா உலுமுத்தீனை படிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா விலாயத்து கிடைக்குமா. இவங்களுடைய தம்பி இருக்கிறாங்களே, உங்க தம்பி விஷயமா ஒரு செய்தி இவங்களுக்கு வருது. அதாவது நீங்க இவ்வளவு மார்க்க மேதையா, அறிவுல சிறந்தவங்களா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளை, உங்க தம்பி உங்க பள்ளிக்கு கூட அவளை தொலைவர காணமே அப்படிங்கிறாங்க. அவங்க தம்பிக்கு அட்வைஸ் பண்ணி தொலைவர வைக்கிறாங்க. ஜும்மால கலந்துக்கிறாங்க. 2 ரக்கத்துல தொழிலை முடிச்சுட்டு போயிடுறாங்க தம்பி அஹ்மதுல் கசாலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப தம்பி அழைச்சு கேட்கறாங்க, தம்பி இவ்வளவு நேரம் தொழுவ வரல, இப்ப வர சொன்னேன் வந்தீங்க, இப்படி இடையில முடிச்சுட்டு போயிட்டீங்களே, இது அதை விட குழப்பமா போச்சே அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, 2 ரக்கத்துல இமாம் மாடு மேய்க்க போயிட்டாங்களே, மாடு மழை வர மாதிரி மாட்டை நம்ம கெட்டணுமா இல்லையாண்டு அந்த எண்ணத்துக்கு போயிட்டாங்களே, அதனாலதான் அந்த தொழிலை விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கசாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தம்பின்னு கூட பார்க்காம அவங்க காலில் விழுந்து, இந்த கஷ்ஃபுல் குலூப் கல்வியை திறந்து பாக்குற இந்த ஞானம் அவங்கள்ட்ட எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க மலையோரத்துல இருந்த ஒரு ஆன்மீக ஃபக்கீர் பாபா அவங்கள்ட்ட கூட்டு போய் இவள்கிட்ட தான் நான் மடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த முகமது கசாலி நம்ம கசாலி இமாம் அவங்க போகும்போது
அந்த ஆன்மீக ஷேக் அவங்க சொல்றாங்க, அந்த விஞ்ஞானி, ஆடு மாடு இதுகள்லாம் வந்து நஜீஸாக்கி வச்சிருக்க அந்த அசுத்தங்களை எல்லாம் நோட்டி விடுங்கிறாங்க. காலால நோட்டுறாங்க, இல்ல நீங்க கையால நோட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதை அகற்றி விடுறாங்க. கையை நல்லா கழுவிட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கையை கழுவிட்டு உள்ள வரும்போது நஜீஸெல்லாம் கழுகியாச்சா ஒழுங்கா அப்படின்னு கேட்குறாங்க. கசாலி இமாமுடைய எண்ணத்துல வருது, நாம வந்து ஷரியத்துடைய கல்வி அதுல சிறந்து விளங்கி ஒரு பெரிய மேதையா, ஒரு உஸ்தாதா, தலைமை ஆசிரியரா எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம இருந்தோம். இப்ப எல்லாத்தையும் அந்த ஒரு நம்ம தலைமைத்துவங்கிறத என்னமோ நம்ம கல்வியில இருந்துச்சு போல, அவங்க கேட்ட உடனே இதனை உதிக்குது, எல்லாத்தையும் கலைஞ்சு விட்டு நம்ம எல்லாமே அந்த ஞான குருவோட காலுக்கு கீழே தான் பணிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அவங்களோட வார்த்தையில, உஸ்தாதுடைய அந்த வார்த்தையில வருது. நஜீஸை கல்விட்டீங்களான்னு கேட்கும்போது இந்த கல்வில உள்ள அந்த கசறுகளை எல்லாம் கலட்டணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வருது. அன்றிலிருந்து ஆன்மீகத்துல இஷ்கு ஏற்பட்டு அப்படியே அவங்களோடயே இருக்காங்க. ஆன்மீகத்திலையும் சிறந்து விளங்கி ஒரு பெயர் பெற்ற, அதாவது அவங்கள போல நம்ம துவா கேட்கும் போதே அவங்க எவ்வளவு பெரிய ஆளு நமக்கு தெரியும். இவங்க விஷயமா அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சொல்லுவாங்க, அந்த பைத்துல் முகத்தஸ்ல நான் இருக்கும்போது அங்க ஒரு மனாம் கண்டேன். அங்க வந்து ஒரு பெரிய சிம்மாசனம், அழகு சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்குது. அதுல கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க. சுத்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வந்து உலமா உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்னுடைய சமுதாயத்தினுடைய உலமாக்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே. இப்ப இந்த சமுதாயத்துல அப்படி யார் இருக்கிறா காமிங்களே, நபிமார்களுக்கு சமமான உங்களுக்கு உம்மத்துல ஒரு ஆளை காமிங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது கசாலி அப்படின்னு அழைக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு கசாலி இமாம் வர்றாங்க. இதை நான் கண்ணுற்றேன். அது மட்டும் இல்லாம நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட நாங்க பேசலாமான்னு கேட்டு கசாலி இமாம்கிட்ட பெயர் கேட்கிறாங்க. அவங்க முஹம்மத் இப்னு முஹம்மத் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேசுறாங்க. உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க பேரை மட்டும் தானே கேட்டோம் அப்படிங்கும்போது, நீங்களே என்ன அல்லாஹ் உங்க கையில இருக்கிறது என்னன்னு கேட்கும்பொழுது, இது கம்புன்னு மட்டும் சொல்லிட்டு விடாம இதை கொண்டு நான் சாஞ்சிக்கிடுவேன், ஆட்டுக்கு புல்லு பறிச்சு போடுவேன், இப்பெல்லாம் நிறைய அடிக்கிட்டு போனீங்க தானே. அது போல நான் வந்து நீங்க அல்லாட்ட பேச ஆசைப்பட்டு நீங்க நிறைய பேசுனீங்க, நான் அல்லாஹ்வோட தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அது போன்ற உங்களை போல ஒரு தூதர்கிட்ட பேசுறதுக்கு நான் ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளவு பேசுனேன்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மாமேதையை நாங்க ஜியாரத் செய்யற பாக்கியம் கிடைச்சது. அடுத்தது இவங்க வந்து ஹிஜ்ரி 505 மறைஞ்சிடறாங்க கசாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறமா நாங்க உமர் இப்னு முஹம்மத் ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு, ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி அப்படின்னு எழுதிருக்காங்க. உமர் சுஹரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க ஈரான்ல பிறந்தவங்க. ஹிஜ்ரி 539. அபுல் நஜீப் சுஹரவர்தி அப்படிங்கிறது இவங்களுடைய பெரிய பாப்பா. இவங்க தான் சுஹரவர்தியா தரிகாவையே நிறுவியவங்க. தன்னை பெரிய பாப்பாட்டியே இவங்க ஆரம்ப கல்வியை கற்கிறாங்க. ஃபிக்ஹ், வால், தஸவ்வுஃப் இது போன்ற எல்லா அடிப்படை கல்வி, ஆன்மீக கல்வி எல்லாத்தையும் கற்கிறாங்க. எப்படி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அபு ஹஃப்ஸ் என்ற குண்ணியத்து இருந்துச்சோ அது போல இவங்களுக்கு அபு ஹஃப்ஸ் என்ற குடும்ப பேர் இருக்குது. ஆனா இவங்க வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழித்தோன்றல். இமாம்களால் போற்றப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய அவாரிஃபுல் மஆரிஃப் என்ற ஒரு ஆன்மீக வரலாற்று பேழைய எழுதியவங்க இவங்க தான், உமர் சுஹரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு. ஷேகுல் இஸ்லாம், அஹது சாதாத் இந்த சிறப்பு பெயரால அழைக்கப்பட்ட இவர்கள் ஹிஜ்ரி 632 பக்தாத் ஷரீஃப்ல மறைகிறாங்க. அவங்களுக்கு அந்த மக்காமுக்குள்ளேயே இன்னொரு ஹலீஃபா அப்துல்லா இப்னு மன்சூர் அல் முஅத்தஸிம் பில்லா இவங்களுடைய ஜியாரத் இருந்துச்சு. இவங்க வந்து அப்பாசியா ஹலீஃபாக்கள் இறுதியானவங்க, 37வது ஹலீஃபாவா சொல்லப்படுது. மார்க்கப்பற்றோட கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிறைவான மஹப்பத்தோட வாழ்ந்தவங்க. அவங்க பேருமே அல் முஅத்தஸிம் பில்லா அப்படின்னு இருக்கு. இவங்க ஹிஜ்ரி 609 பிறந்து 652 மறைகிறாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து அல் ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஜியாரத்துக்கு வந்தோம். அவங்க ஹிஜ்ரி 244 ஈரான்ல பிறந்தவங்க. மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றோம், அவங்க பேர் வந்து ஹுசைன், பாப்பா பேரால அழைக்கப்படும். சஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள்ட்ட தான் இவங்க ஆரம்ப கல்வி 2 ஆண்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உமர் இப்னு உஸ்மான் அல் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஆன்மீக கல்வி கற்க போறாங்க. இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா இவங்க உமர் இப்னு உஸ்மான் அல் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு சில காகித தொகுப்புகளை தன்னுடைய தொழுகை விரிப்புக்கு கீழே வச்சு உதவி எடுக்க போயிறாங்க. இந்த நேரத்துல இவங்க ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாங்க. மனித உற்பத்தியுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உண்டான எல்லா இல்மு ரகசியங்களும் அதுல புதிய எழுதப்பட்டிருக்குது. அதாவது அந்த அந்த பேப்பரை எடுத்துட்டு போறாங்க. யார் எடுத்தா அந்த காணமேன்னு தேடுறாங்க. உஸ்தாதுக்கு கோபமும் வருது. பார்த்தா ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எடுத்திருக்காங்க. இவ்வளவு ரகசியங்களை இவ்வளவு நாளா எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேன்னு கோவப்படுறாங்க மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இது எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மூட நிறைய இல்ம கொடுத்து இதை எல்லாத்திட்டையும் அவிழ்த்து விடலாம், இதை வந்து நீங்க அவிழ்த்து விட முடியாது,
ஜீரணிக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்களே அப்படியான இல்மு. இதை நீங்க வெளியில சொல்ல முடியாதுன்னு தடுக்கிறாங்க. அவங்க தன்னுணர்வு வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு வர்றாங்க. அவங்கள்ட்ட கால் மடிச்சு படிக்கும்போது அவங்களும் நிறைய அறிவுரை வழங்குறாங்க. இருந்தாலும் ஆன்மீகத்துல அவங்க அப்படியே தெளிச்சு போய் கடைசி தன்னை மறந்து அல்லாலேயே ஃபனாவாவி அனல் ஹக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப ஷரியத்துடைய பார்வையில இது தப்புன்னு சொல்லி சில ஆட்சியாளர்களால் இவங்க எவ்வளவோ அறிவுறுத்தலுக்கு பின்னாடியும் அவங்க தன்னை மறந்த நிலையில இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாலே அழியுண்டு அனல் ஹக்குன்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த ஆட்சியாளர்களை கோபப்படுத்தி இவங்க ஷரியத்துடைய பார்வையில கழுகுல ஏற்றப்பட்டு வெட்டப்பட்டு சில கோபக்காரர்களால் எரிச்சு சாம்பலாக்கி அதை தஜ்லா நதியிலையும் போட்டாங்கன்னு கூட சம்பவம் வருது. அப்படி அந்த சாம்பலை போடும்போது தஜ்லா நதி அப்படி பொங்கி எழுந்து வெள்ளப்பெருக்கால பக்தாத் ஷரீஃபே அழிஞ்சிரும் போல அளவுக்கு வந்துச்சான். அப்ப இவங்க ஒரு சீடத்தை சொல்லி வச்சிருந்தாங்களா இப்படி ஒரு நிலைமை வரும், அப்ப என்னுடைய ஆடையை என்னுடைய ட்ரெஸ்ல என்னுடைய மேலங்கி ஏதாவது அந்த தஜ்லா நதியில போடுங்க, அது அடங்கிரும். அது நினைவு அவங்க அப்படி போடுறாங்க. அதோட தஜ்லா நதி அமைதி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியை பதிவு செய்யறாங்க வரலாற்றுல. அடுத்தது நாங்க அமத்துல் அசீஸ் ஜுபைதா அம்மையார் அவங்களுடைய ஜியாரத்துக்கு போனோம். இவங்க யாருன்னு சொன்னா ஹலீஃபா அமீன் அவர்களுடைய தாயார், மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவி, ஹலீஃபா மன்சூர் அவர்களுடைய பிள்ளை. இவங்க ஜுபைதா அம்மையார் செல்வ சீமாட்டியா நிறைய பாக்கியங்களோட வாழ்ந்தவங்க. இவங்களை பத்தி சொல்றதா இருந்தா எப்படின்னு சொன்னா, மக்கால தண்ணி கஷ்டம் ஏற்பட்ட சமயம் ஈராக்ல இருந்து மக்கா வரைக்கும் கால்வாய் வெட்டி கொடுத்தவங்க. 2 மில்லியன் தீனார் செலவழிச்சு 6000 கிலோ தங்கம் செலவழிச்சு கால்வாய் அமைச்சு கொடுத்தவங்க. வாதி ஜுபைதா தர்பு ஜுபைதான்லாம் அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம பாதிகளை சீர் செஞ்சு கொடுத்தாள். இவங்களுடைய வீட்டுல எப்பவுமே தேனீக்களுடைய ரீங்காரம் போல இருக்குமா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் இறைமறைய ஓதுற சப்தம். இவங்க ஒரு ஹாஃபிதத்துல் குர்ஆன். அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட ஹாஃபிதாக்களை அவங்க வீட்டுல அமர்த்தி வச்சு பாடங்களை தௌரு செய்து அல்லாஹ் கலாம மறக்க விடாம அப்படியே எல்லாருடைய பாடங்களையும் அப்படியே சீர்படுத்தி வாழ்ந்த ஒரு பெரிய சீதேவி. அவங்களுடைய ஜியாரத்துக்கு போற பாக்கியம் கிடைச்சது. அடுத்தது நாங்க தஜ்லா நதியோரத்துல அந்த நதியோட ஒட்டுனாப்லயே மக்காம ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்காம நாங்க பார்த்தோம். இவங்க யாருன்னு சொன்னா அபுல் அப்பாஸ் பயான் இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ஹிதர் நபியோட மக்காம். இறைநேசர்களுடைய ஆன்மீக பயிற்சி எல்லாமே இவங்கள்ட்ட. அல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா, அல்லாஹ் மில்லதுன்னா இல்மா, எங்களுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எங்களுடைய புறத்தில் இருந்து இல்மு கொடுக்கப்பட்ட ஆளுன்னு சொன்னானே அல்லாஹ். அப்படிப்பட்ட நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்காம். இவங்க ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை, ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை, இப்படி எல்லாம் பல இख्तिलाफ இருக்குது. இருந்தாலும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 7வது பிள்ளையா தான் சொல்றாங்க. இவங்க மாவுல் ஹயாத்த அருந்தினதுனால மரணிக்காம வாழ்ற நபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வழியா நபியாண்டு இख्तिलाफ கூட இருக்குது. எப்படி அதாவது என்னன்னு சொன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாபெரும் நபி, வேதம் கொடுக்கப்பட்ட சூஃபு கொடுக்கப்பட்ட நபி, முர்சலான நபி, உல் அஸ்ம் கொடுக்கப்பட்ட ஒரு நபிய அல்லாஹ் வலியா நபியாண்டு இख्तिलाफ இருக்கிற ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அனுப்பிச்சு வச்சு ஆன்மீக கல்வியை கற்க சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஹிதர் நபியுடைய அந்தஸ்து நமக்கு நல்லா விளங்கும். அந்த பக்தாத் ஷரீஃப் இருக்குதே, அதுவுமே ஆன்மீக ஞாதாக்கள் நிறைஞ்ச இடம். அந்த தொடர்பு ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் ஒவ்வொரு இறைநேசரும் ஹிதர் நபியுடைய அந்த தொடர்போட தான் வாழ்வாங்க. அவங்களுடைய அந்த ஆன்மீக பயிற்சி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அங்க அந்த மக்காம்ல அவங்க புலங்கின கிணறு இருந்துச்சு, ஒரு பார்க் மாதிரி அமைச்சு வச்சிருந்தாங்க. வேதம் சுகுஃபு எல்லாம் இறைப்புறத்துல நிறைவா கொடுக்கப்பட்டு மில்லதுன்னா இல்மா அப்படின்னு சொல்லி காஃப் சூரா ஒரு நாள் இவங்க நினைவுத்தானே வரும். அந்த நினைவு அங்க கிடைச்சு. இதுக்கப்புறமா நாங்க ஹபீபுல் அஜமி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்துக்கு வந்தோம். ஹபீப் இப்னு ஈஸா இப்னு முஹம்மதுல் அஜமி ரதியல்லாஹு அன்ஹு இவங்க யாருன்னு சொன்னா பணக்கார வியாபாரி, பஸ்ராக்கு வர்றாங்க. இறையருளால அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா சுகபோகங்களையும் பணங்களையும் எல்லாத்தையும் இறைப்பாதையில சமர்ப்பித்து விட்டு தஜ்லா நதியில ஒரு குடில் அமைத்து அவங்களும் பிள்ளைமா அவங்க மனைவி பிள்ளையோட வாழ்ந்து வர்றாங்க. ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் காலையில ஃபுல்லா ஆன்மீக கல்வி கற்பாங்களாம், இரவு ஃபுல்லா நின்று வணங்குவாங்களாம். இவங்க சொல்லுவாங்க அப்படி அஜமி அப்படின்னா சில ஹர்ஃபுகள் அரபு ஹர்ஃபல்ல கொஞ்சம் சில ஹர்ஃபுகளை உச்சரிக்க கஷ்டப்படுவாங்களாம். ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு தஜ்லா நதிக்கு உங்களை பார்க்க வர்றாங்க. ஹபீப் அஜமி ரதியல்லாஹு அன்ஹு ஜமாத் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஃபாத்தியா ஓதும்போது அந்த ஹம்து அல் ஹம்து அப்படின்னு அந்த ஹே சரியா உச்சரிக்காத மாதிரி இவங்களுக்கு தோணுது, தனியா தொழுகிறாங்க. அந்த இரவே அல்லாஹ்வை கனவுல கண்டு என்ன ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சு, என்ன தோழரே ஹபீபுல் அஜமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உச்சரிப்பை பார்த்துட்டீங்களே, உள்ளத்தை பார்க்க கூடாதா? அவங்களுடைய அந்த உள்ளத்தை பார்த்திருந்து அவங்களை நீங்க அதோட நீங்க அந்த ஜமாத்துல தொழுது இருந்தா ஒரு பாக்கியமான ஒரு தொழில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதி அழுது ஓதுவாங்களாம். தஜ்லா நதியில ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு
தரையில நடக்கிற மாதிரி தண்ணியில நடப்பாங்களாம். கேட்பாங்களாம் அதை சுத்தி இருக்கிறவங்க, இப்படி ஒரு சக்தி கராமத் இப்படி உங்கள்ட்ட எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இறை நம்பிக்கை, தவக்குல், துனியாவை விட்டுருங்க, அடுத்த ஆளை சிந்திச்சு பொறாமப்படுறதையும் விட்டுருங்க, உங்களுக்கு இப்படியான பாக்கியம் கிடைக்கும்னு அட்வைஸ் பண்ணுவாங்களாம். நாண பார்வையால பல அதிசயங்கள் பல கராமத்துகள் நிறுத்துவாங்க. காணாம போற பொருட்கள் பிள்ளைகளெல்லாம் அது மூலமா அறிவிச்சு கொடுப்பாங்களாம். துல்ஹஜ் 8 அவங்க பசரால இருந்தா 9 அரஃபால இருப்பாங்க. உலகமே ஒரு 8 அப்படின்னு சொல்லி சுருக்கப்பட்டு கொடுத்த, அல்லாலேயே நெருக்கம் பெற்று வாழ்ந்த மகான்கள்ல உள்ளவங்க ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு. உங்க 738 ஹிஜ்ரி 738 மறைகிறாங்க. இதுக்கடுத்து நாங்க அப்துல்லா ஹபீபுல் ஐதுருசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்துக்கு போனோம். அங்க ஒரு தக்கியா மாதிரி அமைக்கப்பட்டு தொழுகை இபாதத்லாம் நடந்து வந்த இடம், ஒரு பழைய வீடா இருந்துச்சு. அதுலதான் உங்களுடைய மஸார் ஷரீஃப் இருந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரை, அவங்க அஹ்லு பைத்துல உள்ளவங்க, மாபெரும் சூஃபி ஞானி. இவங்கள்ட்ட விஷயமா ஒரு செய்தியை சொன்னாங்க. எதிரிகள் இவங்களை துரத்தி வரும்போது குர்ஆன் ஓதிய வண்ணமா ஒரு இடத்துல மறைவா உட்கார்ந்து இருப்பாங்களாம். குர்ஆன் ஓதிட்டே இருக்கும்போது எதிரிகள் பார்க்காம அப்படி கபர் மாதிரி மூடிடுச்சு. 600 வருஷம் கழிச்சு அவங்கள அந்த கபரை உடைச்சு பார்க்கும்போது அவங்க ஹால ஹயாத்துல எப்படி இருப்பாங்களோ அது போலயே அவங்க பேசுனாங்க, மக்களோட உறவாடினாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அந்த இடத்துல உள்ளவங்க சொன்னாங்க. அங்க ஒரு கிணறு கூட அவங்க புழங்கி வந்த கிணறு அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க குத்துபுல் அக்தா ஓதுநாயகத்தினுடைய எங்களுடைய ஹரத்துக்கு எங்களுடைய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். செல்ல குத்துபுல் அக்தா ஓதுநாயகம் அவங்களுடைய மௌலிது ஷரீஃபை ஆண்கள் பாதியில அவங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை பேரனார் குத்துப் நாயகத்தினுடைய அந்த ஜியாரத்துக்கு என்டர் ஆகுற வாசல் பக்கத்திலேயே ஆண்கள் இருந்து ஓதுனாங்க. நாங்க பெண் என்டர் ஆகுற வாசலுக்கு அந்த பக்கத்துல இருந்து நாங்க எல்லாரும் ஓதுனோம். அந்த மகரிபுக்கு வாங்க சொல்லி அடுத்தாப்புலயே அந்த மக்காமுக்குள்ளேயே ஹரத்துக்குள்ளேயே அவங்க வாசல் அந்த ஜியாரத்துக்கு நேரவே 65-70 வருஷமா அங்க நம்முடைய காயல்பட்டினம் மாதரா ஷரீஃப்ல காதிரியா திக்ர் நடத்தின ஒரு மாபெரும் ஹலீஃபா முகமது அலி ஹலீஃபா ஹஸ்ரத் நபர் அல்லாஹ் மர்கதுஹு சமீபத்தில் மறைஞ்சவங்க. அவங்க அந்த கம்பீரமா திக்ர் செஞ்ச அந்த காட்சி எங்களுக்கு இப்பவும் நினைவுல நிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இது மாதிரியான பாக்கியங்கள் அல்லாஹ் எல்லாருக்குமே வழங்குவான். மீண்டும் அல்லாஹ் வழங்கி சிறப்பிப்பான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் உள்ள ஜியாரத்தை இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.